அண்ணாமலை நான் சொல்லவா தப்பா போயிடும். நீங்க ஒரு அது மிம்ஸ் மாதிரி போடுவீங்க. இன்னைக்கு பாரதிய ஜனதா என்ன ஆச்சுன்னா, பாரதிய ஜனதாவுடைய தலைவர் வீராப்பு பேசியவர் நான் ஏன்னா இதெல்லாம் சொல்லுவான்ல, சுனாப்பானா விடாத சுனாப்பானா அப்படின்னு சொல்லுவான்ல, வடிவேலு கணக்கு அடியில சொல்லுவான். அடி கொடுப்பாங்க. ஏன்னா அடே நம்ம கேரக்டரை விட்டுறக்கூடாது, யாரும் பார்க்கலையே அப்படி இப்படின்னு பார்ப்பான். அது மாதிரி இப்ப அண்ணாமலையும் மாட்டிக்கிட்டார். மச்சான் துணை இல்லாம மலை ஏற முடியாது, மச்சான் துணை இல்லாம மலை ஏற முடியாது. எனவே இந்த அண்ணாமலை மச்சான் என்ற மலையோடு சேர்ந்தாதான் மலை ஏற முடியும்னு அவருக்கே தெரியும், கட்சிகளோட கிடையாது. அதனால அவருக்கு இப்ப மாம மச்சான் தான் உறுதுணையா இருக்காங்க இல்லையா, எந்த கட்சியும் உறுதுணையா இல்லை, டிஎம்கேட பேசிட்டு இருக்காங்க. ஜெயக்குமார் அண்ணன் சொல்லுவாருண்ணே, அவருக்கு என்ன வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்றாரு அண்ணே. அவர்களுக்கு அரசியல் பெருந்தன்மை இல்லை, அரசியல் நாகரீகம் இல்லை, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாங்க. அதற்கெல்லாம் நாம் மதிப்பளித்து திரும்ப பதில் சொல்ல ஆரம்பிச்சோம்னா அது தவறா போயிருங்கண்ணா. மக்களுக்கு இங்கே பாரதிய ஜனதா கட்சியை பற்றி தெரியும், எதற்காக நாங்கள் கஷ்டப்படுகின்றோம் என்று தெரியும், எப்படிப்பட்ட ஆட்சியை கொடுப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் உழைக்கின்றார்கள் என்றால் மக்களுக்கு தெரியும். அதனால் இன்னைக்கு அதிமுக தன்னுடைய நிலைமையை பார்த்து அவர்கள் பரிதாபப்பட்டுக் கொள்ள வேண்டும். குறிப்பாக இது போன்ற தலைவர்கள் அவங்க எங்க இருக்கிறாங்க, அவர்கள் மேலே வருவதை பற்றி யோசிக்க வேண்டுமோ தவிர காலையிலிருந்து இரவு வரை பாஜக 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 என்று சொல்வது மட்டும்தான் அவருடைய வேலையா இருப்பதாக நான் பார்க்கிறேன். அதிமுகவுடைய சக்தி உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், வாக்கு சதவீதம் மூலமாக வெளிப்பட்டிருக்கிறது. அந்த இயலாமையை, ஆற்றாமையை, பொறாமையை இது போன்ற பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள், செல்லூர் ராஜா அவர்கள், அண்ணன் ஆர்பி உதயகுமார் அவர்கள் எல்லாரும் காலையிலிருந்து நைட் வரைக்கும் இதே பேசிட்டு இருக்கிறாங்க.